அனைவருக்கும் நம் சர்வ சேத்ராதிபதி ஷடாட்சர சண்முக பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே கிடைக்கட்டும். வணக்கம். ஒன்றும் இல்லைங்க, இந்த பதிவு எதுக்குன்னா, ஒரு துண்டான பேப்பரை, ஒரு நல்ல பேப்பரை, சுத்தமான வெண்மையான பேப்பரை 21 துண்டுகளாக எடுத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனை, ஒரே பிரார்த்தனையே 21 பேப்பர்லேயும் எழுதி அதை மாலை மாதிரி கட்டணும். மஞ்சள் நிற நூலில் மாலை மாதிரி கட்டணும். அதை கட்டி தைப்பூசம் இருக்கு இல்லைங்களா, நான் ஏற்கனவே இணையத்தின் வாயிலாக ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன். அதாவது தைப்பூசத்தன்று பலவிதமான விஷயங்கள், அம்பாள் நடராஜரை பார்த்து தானும் அதுபோல ஆட வேண்டும் என்று எண்ணி அவர்கள் அந்த ஆனந்த தாண்டவத்தை ஆடினதும் தைப்பூசம் என்று பல காரணங்கள் இருக்குங்க. ஆனால் ஏன் தைப்பூசத்தன்று வேலினை கொடுத்தார் நம் முருகப்பெருமானுக்கு? அது வெற்றி வேலாக கொடுத்து, ஞான வேலாக கொடுத்து, எப்படி அதை பயன்படுத்தி அசுரர்களை அழித்தார்கள், அந்த அழிப்பதற்கு காரணம் எதுவாக இருந்தது, ஏன் தைப்பூசத்தன்று கொடுத்தார்கள் என்ற விளக்கம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இருப்பினும் சில நினைவுக்காக சொல்லுகின்றேன். அதாவது தை மாதம் என்பதற்கு மகர மாதம்னு பேர். இது உத்தராயண காலத்திலே வரக்கூடியது. உத்திரம் என்றால் வடக்கு என்று பொருள், அயனம் என்றால் நகருதல் என்பது பொருள். சூரியன் இந்த மகர மாசமான தை மாசத்திலே உச்சம் பெறுவதற்கு நகர்ந்து போவார். இங்கே சனியும் ஆட்சி பெற்றிருப்பார், சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பார், சூரியனும் உச்சமாவார், சந்திரனும் உச்சமாவார். எப்படின்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதமும் இது உத்தராயண காலத்தை தொடங்கி போவது. உத்தராயணம் என்பது உயர்வுகளை தரக்கூடியது, அதே நேரத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. காரணம், சூரியனும் சந்திரனும் உச்சத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போன்று இந்த தை மாதம் மகர மாதத்திற்கு 7வது ராசி மாதமாக, பூசம் என்றால் அது கடகம் என்று பொருள். இந்த 7வது மாசத்தில் கடகம் என்று சொல்லும் பொழுது பௌர்ணமியாக இருப்பதினாலும் அன்னைக்கு பலம் அதிகமாக வந்து எதிரியை வெல்லக்கூடிய தன்மை இந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்று உச்சமாக இருப்பதினால் எளிதில் எதிரிகளை, கெட்டதுகளை அழிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனை. இதுக்கு பல விளக்கம் இருக்குது, இது எடுத்தால் ரொம்ப பெரிதாகிவிடும். அது ஏன்னா இந்த உத்தராயண காலத்தில் தான் நல்லவைகளுக்கெல்லாம் பலம் அதிகம். தட்சாயன காலம் என்பது அது முடிவுற்று தொய்வதற்கான மாதங்களாக கருதப்படுகிறது. இப்போது ஆனி வரைக்கும் உத்தராயணம், அடுத்தது தட்சாயனத்தினுடைய தொடக்கமாக கடக மாதம் என்ற அந்த பூசத்தினுடைய கடக மாதம் வந்துடும். அந்த தொடக்கமும் இந்த தொடக்கமும், அதாவது உத்தராயண தொடக்கமும், இது இரண்டும் 6 மாதங்கள் என்ற பொழுது ஒன்றை முடித்து இன்னொன்று தொடங்குவது என்று நிறைவு பெறுகின்ற காலம்தான் இந்த பூசம், இந்த தைப்பூசம் என்று அந்த பௌர்ணமி கூடுகின்ற நாள். இதையெல்லாம் கணக்கிலிட்டு, இது பெரிய விஷயம், அது உள் பொதிந்து கிடக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அன்னை விராட்டி தான் ஆட்சி பெற்ற அந்த உத்தராயண காலம் நிறைவுற்று தட்சாயண கால தொடக்கத்திலே சூரியனும் சந்திரனும் கிரகங்கள் எல்லாம் வலு உச்சமாக பெற்றிருப்பதினால் இது அற்புதமான வெற்றி தருணம். எவ்வித சாபங்கள், பாவங்கள், கர்மங்கள் இருப்பினும் அத்தனைக்கும் விளக்கம் தரக்கூடிய ஒரு அற்புத நாளாக முருகனுக்கே முழுமையான சக்தியை தன்னுடைய அந்த ஞான சொரூபமாய் இருந்து அன்னை கொடுக்கின்றாள். முருகன் ஏற்கனவே பிறப்பே ஞான பிறப்பு. அவன் தமிழுக்கும் முத்தாகி தழைத்து ஓங்கும் வீரத்திற்கும் முத்தாகி பிறந்தவன் அந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு முத்தாய்ப்பாக அடையாளத்தை தந்த நாள் அந்த
வேலை கொடுத்து முருகன் என்றால் வேல், வேல் என்றால் முருகன் என்ற ஒரு அடையாளத்தை காட்டிய நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இதிலே உங்களுடைய பிரார்த்தனைகள், நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அது எதன் வழியில் வருகிறது, எப்படி வருகிறது, ஏன் வருகிறது, எதனால் வருகிறது, யாரால் வர வைக்கப்படுகிறது என்று பலவாக நாம் சிந்தித்தால் அதற்கு விடை கிடையாது. ஒவ்வொருவரும் எதையோ தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் அடியேன் யோசித்து கொண்டிருக்க வேளையிலே இந்த கிரகங்கள் உத்தராயண காலத்தில் உச்சம் பெற்று சூரியன் சந்திரன் குறிப்பாக பலமான காலமும், இந்த தட்சாயண கால தொடக்கத்திலே தைப்பூசமான கடகத்திலும் இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நாள், மிக அற்புதமான நாள், அது தைப்பூசமாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு நம் ஸ்கந்தாலய ஆசிரமத்திலே பிரத்யேகமாக அத்தி மரத்திலே அற்புதமான ஒரு கலைநயத்தோடு செய்யப்பட்ட வேல், அது மிக பிரமாதமான ஒரு அற்புத சக்தியை தரவல்ல வேல். இந்த வேலுக்கு சித்தாந்த முறைப்படி பூஜை செய்து பலவிதமான மந்திர பிரபாகங்களை பதிக்கப்பட்டு அந்த வேலினை இந்த தைப்பூசத்தன்று, அதாவது 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று, ஒன்றில்லைங்க நிகழ்ச்சி இந்த பதிவில் முன் சொன்ன மாதிரி நீங்கள் பிரார்த்தனை காகிதம் எழுதிட்டீங்களா, மஞ்சள் நிற நூறில் மாலையாக கட்டிக்கிட்டீங்களா, அதை கொண்டு வந்து ஒரே பிரார்த்தனை வைங்க. 4 எழுதுனீங்கன்னா நடக்காது. ஒரே பிரார்த்தனை, அது எதுவாக இருக்கட்டும், எதை சார்ந்து வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை யாரும் பார்க்க போவதல்ல, உங்களுக்கு மட்டுமே தெரியும். எழுதும் பொழுது முருகா சரவண பவாய ஹிரீம், முருகா சரவண பவாய ஹிரீம், முருகா சரவண பவாய ஹிரீம் என்று பிள்ளையார் சுழி போட்டு, பிள்ளையார் சுழிக்கு கீழே இந்த மந்திரத்தை எழுதிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை எழுதி அதை மஞ்சள் நிற நூலிலே மாலையாக கட்டி இங்கு கொண்டு வந்து சன்னிதானத்தில் ஷடாட்சர சண்முக பெருமானை வணங்கி பிரதிஷ்டை செய்திருக்கின்ற அந்த அத்தி பலகையில், அத்தி மரத்திலே உருவாக்கப்பட்ட வேல், அதன் பாதத்தில் நீங்களே போட வேண்டும். அதன் மீது உங்கள் கையால் பிரார்த்தனை என்ன எழுதினீர்களோ அதை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு அந்த வேலிலே போட்டு அந்த ஒரு நாள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எதை எழுதி போட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும். வீட்டுக்கு போன உடனே நிறைவேறுதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் காரணத்தோடு காரியத்தோடு நடக்கும், நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை கருத்தில் கொண்டுதான் அந்த தைப்பூசம் இந்த வருடம் இந்த ஏற்பாடினை செய்திருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து வருடம் இத்துடன் ஒரு ராஜகாவடியும் அடுத்த வருடத்திலிருந்து தொடங்கவிருக்கின்றேன் என்ற நற்செய்தியினை சொல்லி, எத்தனையோ இடத்தில் அலைந்து தெரிந்து மந்திரமா தந்திரமா எந்திரமா பில்லியா சூன்யமா ஏவலா வைப்பா திருஷ்டியா பரதிஷ்டியா கொரூரதிஷ்டியா கோரதிஷ்டியா, எதுதான் இது பிரச்சனை, வீடா என்னவென்று புரியாத அலைபாய்கின்ற மனங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத மனமகிழ்வைத் தருகின்ற முருகனால், ஷடாட்சர சண்முகனால் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருகின்ற அந்த அன்னை கொடுத்த வேலுக்கு சக்தி எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த அத்திமரத்தினுடைய வேலுக்கு அன்று நான் சக்தி கொடுத்து வைக்கப் போகின்றேன். நம்பிக்கை உடையவர்கள், என் அன்பார்ந்த பக்த கோடிகள் புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை இல்லையா, விட்டுடுங்க. வர்றவங்களை தடுத்து நிறுத்தாதீங்க. நான் சொல்வது என் கடமை. இதில் எந்த கட்டணமும் கிடையாது, முழுக்க இலவசம். அந்த 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு சிறப்பான ஒரு அபிஷேகம் நம் ஷடாட்சர முருகனுக்கு இருக்கும். அதை கண்ணார கண்டு, அது முடிந்த பிறகு மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு வந்த அந்த காகித மாலையை, எழுதி எடுத்து வந்த மாலையை கொடுத்து முருகன் பாதத்தில் வைத்து உங்களிடம் கொடுக்க, அதை உங்கள் கையாலேயே அந்த அத்தி மரத்தினுடைய அற்புத வேலுக்கு நீங்களே சாத்தி பிரார்த்தனை செய்து கொண்டு போங்கள். இது மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை தருகின்ற ஒரு அற்புத நாள் இந்த தைப்பூச திருநாள். இதை கிரக ரீதியாக ஒப்பிட்டு, கிரக ரீதியாக கணக்கிட்டு
அன்னையினுடைய ஆதிசக்தி கிரந்தத்திலிருந்து எடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட கிரகங்களெல்லாம் வடபக்கத்திலே உத்தராயண காலத்திலே இவ்வளவு அற்புத அருள் பொதிந்திருக்கின்ற அந்த கிரகத்தினுடைய சக்தியோடு கலந்து இந்த வேலினை கொடுத்தார்கள் என்பதினால் இந்த வழிபாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அனைவரும் வருக. பக்த கோடிகள் எல்லாம் உங்கள் பிரார்த்தனையை காகிதத்தில் எழுதி இங்கே முருகன் பாதத்தில் வைத்து அந்த அத்திமரத்தினுடைய வேலுக்கு நீங்களும் வைத்து சித்தரருளும் குருவருளும் திருவருளும் பெற்று உங்கள் அத்தனை பிரார்த்தனைகளும் எழுதுகின்ற பிரார்த்தனைகள் நிறைவேறி நன்றாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பதிவினை பதிய வைத்து 8 மணி காலை முதல் மறந்து விடாதீர்கள். மாலை 5 மணி மாலை 7 மணி வரைக்கும் இது தொடரும். எந்து போடலாம் என்பதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவோடு பார்க்கிற வாருங்கள். முருகனுடைய அருள் கிடைக்கட்டும், பலமும் நலமும் நினைத்து இருக்கட்டும். ஓம் சரவணபவாய ஹிரிம் குகா ஷண்முகா சரவணபவா வேலாயுதா அகார உகார மகார லகார வகார தத்துவத்தின் வித்தக நாயகா அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் பெற்று எல்லா நலனும் கிடைக்கட்டும். பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும். வணக்கம்.